WrestleMania 40ல டே 1 ஸ்டார்ட்டிங்கா என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோ. ஸ்டார்ட்டிங்கா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து நியூ எரா ஒண்ணு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாரு. அத பத்தி தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிக்கெஸ்ட் எரா, இனிமேல் புது எரா, புது டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ்மென்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து பிக்கி லிஞ்ச் வர்சஸ் ரிகா ரிப்ளே இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிக்கி லிஞ்ச் புக் என்ட்ரன்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்களோட பயோகிராஃபி புக் காமிக்கிறாங்க அந்த என்ட்ரன்ஸ்ல. அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் வராங்க. அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் வந்தோடனே ரிகா ரிப்ளே வராங்க. ரிகா ரிப்ளே வந்து சாங்கை வந்து சிங்கிங் லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிப்ளே வராங்க. ரிப்ளே வர்சஸ் பிக்கி லிஞ்ச். இந்த மேட்ச் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பிக்கி லிஞ்ச் வந்து தன்னோட ஆம் சப்மிஷன் மூவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் ரிப்ளே வந்து தன்னோட லெக்கை வச்சு பிக்கி லிஞ்ச் லெக்கை மடக்கி வச்சு ஒரு சப்மிஷன் மூவ் போடுறாங்க, ஃபிகர் 4 லாக் மாதிரி. இந்த ரெண்டு சப்மிஷன் மூவும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து பிக்கி லிஞ்ச் வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்காக ரிப்ளே வின் பண்ணி பிக்கி லிஞ்சை வந்து தோக்கடிச்சாங்க. ரிப்ளே வின் பண்ணி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் யார் வரான்னு கேட்டிங்கன்னா, டை டீம் வராங்க. அதுக்கப்புறம் நியூ டே வராங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ பப்ளிக் வச்சு அப்படி டீம் வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஆசம் ட்ரூத். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கிரேசன் வளர், அதுக்கப்புறம் அஸ்டிதரி இவங்களாம் வந்ததுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே வராங்க. எல்லாருமே வந்தாங்க. இந்த மேட்சை பார்க்கல ஒரு என்னடா மேட்ச், கன்றாவியான மேட்ச் தான் தோணுச்சு. ஏன்னா ரெண்டு பெல்ட்டையும் தனித்தனியாக பிரித்து போட்டாங்க. ரா சாம்பியன்ஷிப், ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப் தனித்தனியாக பிரித்து போட்டாங்க. இந்த ரெண்டு சாம்பியன்ஷிப்பையும் பிரித்து போட்டு மேட்ச் வச்சிருந்தாங்க. ரெண்டு சாம்பியன்ஷிப் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றா தான் வச்சிருந்தாங்க. ஒன்றா தான் மேட்ச் வச்சிருக்கணும். இவங்க தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. பிரித்து வச்சதில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிரேசன் வளர்ந்த அஸ்டின் தெரி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேவுக்கு சப்போர்ட்டாக ஜேடி உள்ற வருவார். ஜேடி உள்ற வந்து இந்த மேட்சை வந்து டிசர்ப்பா பார்ப்பாரு. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆசம் ட்ரூத் தான் வின் பண்ணிடுவாங்க. அதாவது மிஸ் அண்ட் ஆட்ரு தான் வின் பண்ணி டாக் டீம் சாம்பியன் ஆகிடுவாங்க. இந்த எல்லாருமே நினச்சிக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சாம்பியன்ஷிப்பையும் ஒன்றா தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து WWE பிரித்து விட்டுட்டாங்க சாம்பியன்ஷிப்பை. இந்த மேட்ச் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக் டீம் மேட்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோ அண்ட் ஆண்ட்ரே, டிராகன் லீக் ஆண்ட்ரே அங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாண்டோஸ் அப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரும் டாக் டீம் மேட்சஸ் மட்டும் இருந்தாலும் ரெண்டு டீமுமே வந்துச்சு. LWO டீமும் சாண்டோஸ் கவர் டீமும் ஃபுல்லாகவே வந்தாங்க. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. கடைசியில் என்ன நடந்துருக்கீங்க, ஒரு கட்டத்தில் வந்து ரேமஸ் ஸ்டுடியோ பையனான டாமினிக் மிஸ்ட்ரி ஸ்டீல் சேர் எடுத்து அட்டாக் பண்ணலான்றதை பார்க்கும்போது மாஸ்க் போட்ட ரெண்டு பேர் வந்து ரேமஸ் ஸ்டுடியோ மாஸ்க் போட்ட ரெண்டு பேர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரி இருந்து சேரை பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரி அடித்து ரிங்கு உள்ள தள்ளி இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரே அண்ட் ரேமஸ் ஸ்டுடியோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஒரு புது மூமெண்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரதர் வர்சஸ் பிரதர் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஜிம்மி வர்சஸ் ஜே ஈசோ இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்ற மேட்ச். இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற மேட்ச். இந்த மேட்ச் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரோட மூவ்ஸும் ஒரே மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்றது ரிசல்ட் எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஜே ஈசோ தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ண போறாரு, எந்தவித மாற்றமும் இருக்காது. ஏன்னா ஜே ஈசோக்கு தான் ஃபேன்ஸ் இப்போ அதிகபட்சமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் இவென்ட் ஜே ஈசோ தான். அதே போல தான் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பியர் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணி தன்னோட பிரதரையே வின் பண்ணிட்டாரு. இந்த மூமெண்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஜே ஈசோ வின் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் டிவிஷனில் ஒரு 6 உமன் டாக் டீம் மேட்சஸ். அது யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் வர்சஸ் பெனிகா பிளேயர், நயோமி அண்ட் ஜேட் இவங்களுக்குள்ள நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்றது நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம். ஜேட் டீம் தான் ஜெயிக்கும். ஜேட், பெனிகா பிளேயர், நயோமி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஜேட் வந்து WrestleManiaவில் வந்து டெபியூட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜேடை வந்து பயங்கரமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த மேட்சை வந்து வின் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல தான் நடந்துச்சு. WrestleMania டே 1லேயே மிக முக்கியமான மேட்ச், ஒன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். கந்தர் வர்சஸ் செமிசைன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சுக்காக பேக் ஸ்டேஜில் சாட் கேபிள், அதுக்கப்புறம் செமிசைனோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் எல்லாருமே செமிசைனை என்கரேஜ் பண்ணி ரிங்க்கு அனுப்புகிறாங்க. நீ போய் ஜெயிச்சுட்டு வாடா, நீ வரணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆனு செமிசைன் ரிங்க்கு போனோடனே அதுக்கப்புறம் கந்தர் வர்றாரு. கந்தர் இம்பீரியத்தோட வர்றாரு. அதுக்கப்புறம் இம்பீரியம் போயிடுச்சு. கந்தர் மட்டும் தனியாக வர்றாரு. கந்தர் வர்சஸ் செமிசைன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 666 நாள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ரெக்கார்டை கொண்டு போயிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு மேலே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அது மூலமாக பல முறை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு கந்தர். அதனால இந்த மேட்ச் பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுச்சு. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து செமிசைன் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கந்தர் விடாம செமிசைனுக்கு வந்து ஒரு பயங்கரமான சூப்ளெக்ஸ்லாம் போட்டார். கந்தர் டாமினேட் பண்ணார்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சில் முழுக்க செமிசைனை பார்த்தா எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சு நொறுக்கணும். அதுக்கப்புறம் செமிசைனுக்கு வந்து ஸ்லிப்பர் கோல்லாம் போட்டார். எல்லாமே செஞ்சார். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பவர் பாம்பை கிக் அவுட் பண்ண செமிசைன் வேற லெவல் மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக் ஃபிளாஷ் அதாவது டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்ச கந்தோட ஒரு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து செமிசைன் வந்து கிக் அவுட் பண்ண, அதுக்கப்புறம் செமிசைன் ஹெல்வா கிக் போட, அதை வந்து கந்தர் கிக் அவுட் பண்ண, இப்படியே மேட்ச் வந்து ரொம்பவே பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. யார் ஜெயிப்பான்றது ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து மூமெண்ட்டை பவர் பாம் போட்ட கந்தர் பவர் பாம் போடுறாரு, அந்த பவர் பாமையும் கிக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மேலே டாப் ரோப்லேருந்து குதிக்கிறாரு, அதையும் கிக் அவுட் பண்ணுறாரு. கந்தரே மிரண்டுட்டாரு, என்னடா இது நம்ம பார்க்காத புது ஆப்பனண்ட்டாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி மிரண்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மூமெண்ட்டை எடுத்துக்கிட்ட செமிசைன் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கந்தரை பீட் பண்ணி கந்தருக்கு சொட்டத்தல்ல மண்டையிலே பின் மண்டையிலே ஒரு கெல்வா கிக்கை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணி கந்தரோட ரெக்கார்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி, கந்தரை பீட் பண்ணி செமிசைன் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து வேற லெவல் மூமெண்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோட போய் செலிப்ரேட் பண்ணாரு. ஃபைனலாக நம்ம ரெஸ்ல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். மெயின் ஈவெண்ட் டாக் டீம் மேட்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ரோலின்ஸ் வர்சஸ் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் டாக் டீம் மேட்சஸ். இந்த மேட்சஸ்க்காக கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு புலித்தோல் ட்ரெஸ் மாதிரி போட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் யார் என்ட்ரன்ஸ் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ராக் தான். ராக் வந்து இப்போ செமிசைன் ஜெயிச்சு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டு வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வச்சிருந்த பெல்ட் அதுதான், அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெல்ட்டை கொண்டு வராரு. எதுக்குன்னே தெரியல, ராக் அந்த பெல்ட்டை கொண்டு வராரு. அந்த பெல்ட்டை கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்கிட்ட தூக்கி காமிச்சிட்டு அந்த பெல்ட்டோட தான் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது பால் ஹேமனும் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் வராங்க, மற்ற பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் வரல. சோலஸ்கே கூட வரணும், சோலஸ்கே கூட வரல. அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து சமந்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸு, செத் ரோலின்ஸு, அதுக்கப்புறம் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு டீமும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் யோசிப்பாங்க, யார் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மேட்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வந்து செத் ரோலின்ஸை நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோமன் உள்ளே நிற்பார், அதுக்கப்புறம் ராக் உள்ளே நிற்பாங்க. செத் ரோலின்ஸும் ரோமன் தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து டேக் கேப்பருக்கு ராக்கு, அதுக்கப்புறம் டேக் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ராக்கும் செத் ரோலின்ஸ் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து செத் ரோலின்ஸ் அடிச்சுட்டு கோடி ரோட்ஸை பார்த்து நீ இப்போ உள்ளவா உனக்கு நான் அடிச்சு நோக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் உள்ளே வந்தோடனே கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஆடியன்ஸ்லாம் தெறிக்க விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸ் வந்து ராக்கை போட்டு அடின்னு நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக் டீம் மூவ்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் அப்படியே வெளில போனோன்னு ரெஃப்ரி ரிங் அவுட் என்ன வரும், ரெஃப்ரியை பற்றி சொல்லுவார், நீ ரிங் அவுட் கவுண்ட் என்ன உன்னை வேலையை எடுத்துக்கிறோன்னு சொல்லி மிரட்டுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸ் சைடில் வந்து ராக் அண்ட் செத் ரோலின்ஸ் அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் அடிச்சுப்பாங்க. பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச். வந்து அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஆடியன்ஸ் சைடு, அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் சைடு, அதுக்கப்புறம் அடிப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து குப்பை தொட்டி எடுத்து தலையில் தூக்கி போட்டு அடிப்பார் செத் ரோலின்ஸ் தலையில். அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் தலையில் மூஞ்சில் எச்ச துப்பி ராக் பயங்கரமாக அடிப்பார். பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் வந்து அப்படியே கண்டினியூ. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து அப்படியே ரிங் சைடுக்கு அடித்து மாற்றி அடித்து துரத்தி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிங் சைடு இவங்க வந்துடுவாங்க. ரிங் சைடு வந்த உடனே நார்மல் டாக் டீம் மேட்ச் மாறிடும். ஆனால் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்ப்பாரு. ராக் வந்து செத் ரோலின்ஸ் காலை பயங்கரமாக இன்ஜுரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எல்லா இடத்துலையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி காலை உடச்சிக்கிட்டு இருப்பாரு. காலை உடச்சி துடிக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டெப்ஸ், அப்புறம் பேரிகேடு இந்த இடத்துலலாம் போட்டு அடிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் மேட்ச் தான் மாறிடும், நார்மல் மேட்சாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராக் அண்ட் ரோமன் சேர்ந்து செத் ரோலின்ஸ் காலை பயங்கரமாக உடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து செத் ரோலின்ஸ்க்கு வந்து ஃபிகர் 4 லாக் போடுவார். அந்த ஃபிகர் 4 லாக்கில் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து உள்ள வந்து ராக்கு ஒரு பலார்னு ஒரு அறை விட்டுருவார். அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ராக்குக்கு வந்து தன்னோட ஸ்டாம்ப் ஃபினிஷரை போட்டுருவார் செத் ரோலின்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி வந்து தன்னோட கிக்கை விடுவார். அதுக்கப்புறம் கட்ரு போடுவார். அதையும் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பின் பண்ணி பார்ப்பார். பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் கோடியும் ரோட்ஸும் பயங்கரமான மேட்சாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கு என்னென்னமோ பண்ணி பின் பண்ணி பார்ப்பார். ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து செத் ரோலின்ஸும் கோடி ரோட்ஸ்க்கு சூப்பர்மேன் பண்ணிச்சு வச்சுட்டு ரோமன் ரெயின்ஸ் பின் பண்ணி பார்ப்பார். அப்பயும் பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸும் ரிவெஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸை டாக் டீம் மூவ்ஸ்லாம் போட்டு பின் பண்ணி பார்ப்பாங்க. அப்பயும் ரோமன் ரெயின்ஸை பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே மாறி சூப்பர் கிக் விடுவாங்க. சூப்பர் கிக் விட்டு அதுக்கப்புறம் வந்து கோடிக்கு தன்னோட ஃபினிஷரை போடுவார். ஃபினிஷரை போட்ட உடனே அப்பயும் பின் பண்ணி பார்ப்பாங்க. பின் பண்ணி 2 டேப்பு தட்டினோடனே 3வது டேப் தட்ட கட்டில் ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்துருவார் ராக்கு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போட்ட உடனே அதுக்கப்புறம் ராக்க உள்ளார தள்ளி ரெஃப்ரியை உள்ளார தள்ளி பின் பண்ண சொல்லுவாரு. அப்பயும் கிக் அவுட் பண்ணிருவாங்க கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸோட ஃபேமிலி வந்து ராக்க வந்து மிரட்டுவாரு. பெல்ட்டெல்லாம் அடிச்சு நொறுக்க போறோம்னு சொல்லி பெல்ட்ட வச்சுட்டு மிரட்டி காமிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உள்ள போன ராக் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து தன்னோட வந்து ஸ்னாப் ஷூட்டரை போட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட பீப்புள்ஸ் மூவ்ஸை போடலான்னு பார்ப்பாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து உஷாராகி கோடி கட்டரை போட்டு விட்ருவாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி கட்டரை போட்டுட்டு கோடி ரோட்ஸ் தன்னோட ஃபினிஷரை போடலான்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக்குக்கு வந்து ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸ் வந்து ஸ்பியர் போட்டுருவாரு. செத்ரோலின்ஸ் வந்து காப்பாற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் 2 பேர் செத்ரோலின்ஸ் கோடி ரோட்ஸ் சேர்ந்து 2 பேருமே பெடிகிரி போடுவாங்க. பெடிகிரி போட்டு 2 டேப்பையும் கவுண்ட் பண்ணுவார் ரெஃப்ரி. 2 பேருமே பின்ன வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரி டேபிளில் உடைக்கிறதுக்காக கோடி ரோட்ஸை கூட்டு போவார். அந்த இடத்துல வந்து செத்ரோலின்ஸ் காப்பாற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரி டேபிளை உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிள் உடைச்சோடனே ஒரு பக்கத்தில் கோடி ரோட்ஸ் ராக் கீழே கிடப்பாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ணுவார், ஸ்பியர் போடுவார். பேரிகேடோட உடச்சிக்கிட்டு செத்ரோலின்ஸ் போய் விழுவார். இந்த மூமெண்ட்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. மேட்ச் வந்து பயங்கரமாக மூமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள போய் கோடி ரோட்ஸ் வந்து ரோமனுக்கு வந்து 3 கோடி கட்டர் போலான்னு போடுவார். 2 போட்டோன்னே 3வது கோடி கட்டர் போடக்குள்ள ராக் வந்து பெல்ட்டில் பின்னாடி அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து ராக் உள்ள வந்து ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போட்டோன்னே ராக் உள்ள வந்து ராக் பாட்டம் போடுவார். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் எல்போ போடுவார். போட்டு இந்த மேட்சை முடிச்சிடுவார். இந்த மேட்சை முடிச்சோடனே கோடி ரோட்ஸும் செத்ரோலின்ஸும் தோத்துருவாங்க. தோத்ததுக்கப்புறம் ராக் அண்ட் ரோமன் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் ராக் அண்ட் ரோமன் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. இருந்தாலும் மேட்சை இந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்றது யாருமே எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. மேட்ச் நல்ல மேட்சாக இருந்துச்சு. அதோட ரெஸ்ல்மேனியா டே 1 முடிஞ்சிருச்சு.